அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் ராம்குமார் என்கிற உமர். நான் பேசுகிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, என்னை கவர்ந்த இஸ்லாம். இஸ்லாத்தில் எனக்கு பிடித்தது என்ன? இஸ்லாமில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிச்சிருக்கும். அதில் எனக்கு பிடிச்சது என்னன்றதை பற்றி பேச போகிறேன். நீங்கள் வந்து குரானில் படித்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபிரௌன்கிட்ட தாவா கொடுத்துட்ருப்பாரு. நான் தான் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர், என்னையே நீங்கள் நம்புங்க, அதுதான் வந்து இறைவனை சேர்வதற்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி அவர் வந்து தாவா கொடுத்துட்ருப்பாரு. அப்போ வந்து ஃபிரௌன் வந்து என்ன பண்ணுவான்னா, இவர் எப்படி மாட்டி விடுறதுன்னு யோசிச்சே ஒரு கேள்வி கேட்பான். சரி, இப்போ நீ வந்து இறைவனோட தூதர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த சந்ததியோட நிலைமை என்ன அப்படின்னு கேள்வி கேட்பான். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி. அது எனக்கும் இந்த டவுட்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாம்னா முகமது நபின்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அரேபிய தீபகற்பத்தில் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. அவர் கொண்டு வந்த ஒரு மார்க்கத்தோட பேர் தான் வந்து இஸ்லாம். இவ்வளோதான் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அவர் மட்டும்தான் வந்து இறைவனோட தூதரா, இல்லை வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இறைவன் வந்து மார்க்கத்தை கொடுத்தானா? ஸோ இந்த ஒரு சந்தேகம் ஜென்ரலாகவே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அவர் தெளிவாக சொல்லுவார், அந்தந்த மக்களுக்கு இறை தூதர் அனுப்பப்பட்டிருக்காரு, அதை பொறுத்து அவர்கள் வந்து விசாரிக்கப்படுவார்கள் அப்படின்றத சொல்லுவார். அதே மாதிரி நபிகளாரோட வாக்குலையும் ஒரு செய்தி இருக்கும். இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1,20,000 நபிமார்களுக்கு மேலே அனுப்பப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி நபிமார்கள் அனுப்பப்படாத இடமே இல்லை. அதாவது இந்த அரேபிய தீபகற்பம் தான் வந்து உலகத்திலேயே புனிதமான இடம், அவங்க மட்டும்தான் இது, அரபு மொழி மட்டும்தான் சிறந்த மொழி, அந்த மாதிரி எந்த கொள்கையுமே இஸ்லாமில் இல்லை. அது ஹஜ்ஜத்துல் விதாவிலையும் வந்து அந்த இது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாரு நபிகளார். அரபு மொழியை விட எந்த மொழியுமோ இல்லை எந்த மொழியை விட அரபு மொழியோ சிறந்ததல்ல. அதே மாதிரி கருப்பரை விட வெள்ளையரோ இல்லை வெள்ளையரை விட கருப்பரோ யாருமே சிறந்தவங்க இல்லை. இறையச்சத்தில் யார் சிறந்தவங்களோ அவங்க தான் சிறந்தவர்கள் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அதை வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தியும் காமிச்சிருப்பாரு. நிறைய சித்தாந்தங்கள் வந்து பேசுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிசம் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலு, எல்லாத்துக்கும் சமமாக இருக்கணும் அப்படி கேட்கறதுக்கு புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து செயல்படுத்த முடியாது. இஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துறதுக்கு இல்லாத சும்மா பேசுறதுக்கு நல்லா இருக்கிற கொள்கையை வந்து சொல்லவே சொல்லாது. அது நடைமுறைப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் பேசும். சும்மா எல்லாத்தையும் ஜால்ரா பண்ணுறதுக்காக வந்து அந்த மாதிரி எந்த ஒரு கருத்துமே இருக்காது. அது சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து எனக்கு இஸ்லாமில் ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி முஸ்லீம்கள் செயல்பாடுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்களுக்குள்ளாரையும் சில கருத்து மோதல்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. மற்ற மதத்தில் இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் அதிகாரத்துக்காக போட்டி போடுறது, சண்டை போடுறதெல்லாம் இன்னும் இருக்க தான் செய்யுது. ஆனால் இஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொழி பிரச்சனையோ இல்லை இன பிரச்சனையோ, கருப்பர்கள் வெள்ளையர்கள், இந்த ஜாதி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இஸ்லாமில் வந்து இந்தியாவிலன்னு இல்லை, உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் இந்த ஜாதி பிரச்சனை வந்து இஸ்லாமில் இருந்ததே கிடையவே கிடையாது. அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. இஸ்லாத்துக்கு வந்து நீ ஒரு பிறப்பால நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன்ற ஒரு கொள்கை வந்து இஸ்லாத்துக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. இஸ்லாமில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. அது வந்து இஸ்லாமில் வந்து எனக்கு மிகவும் பிடித்தது. அதே மாதிரி நபிகளாருடைய வாழ்க்கையில் எனக்கு பிடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து முழு குரானையும் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அதில் சொன்ன அத்தனையும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாரு. அதாவது வெறும் வாய்வார்த்தையில் பேசிக்கிட்டு மட்டும் இருந்ததில்லை, அவர் ஒரு நீதிபதியாக இருந்திருக்கிறாரு, போர் தளபதியாக இருந்திருக்கிறாரு, ஒரு நண்பனாக இருந்திருக்கிறாரு, எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறாரு. அவருக்காக எதிரணியில் இருந்தவங்களை இவரை எப்படியெல்லாம் மாட்டி உள்ளான்னு பயங்கரமாக யோசனை பண்ணி அவருக்கு பயங்கர டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. இத்தனை பண்ணியும் அவர் வந்து சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று அப்படின்னு யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியல. 19 அவர் மேலே வந்து ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர, அவர் ஆதாரபூர்வமாக அவர் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு இடத்துல கூட எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவர் சொல்வதற்கும் செயலுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லாத வாழ்ந்துட்டு போனார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்தது. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சலாம்.